நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞ சர்வவியாபி பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவியாபி சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்டா சிந்தம் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாவதான கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உனக்கு வைத்தியம் இவன் தான் பண்ணினானா, உனக்கு வைத்தியம் இவன் தான் பண்ணினானா. இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க. நீங்கள் இந்த அனுபவத்தையும் கேட்டிருக்க சான்ஸ் இல்லை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி எல்லாம் தோணிகிட்டே இருக்குது, அப்படி தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன்றத டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் மட்டுமே பெரிய அனுகிரகத்தில் இருந்துட்டுருக்கு. இந்த இன்டர்வியூவை வந்து ஹெல்த் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அது ஒரு நிக்நேம் பெரியவா வச்சது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் டாக்டருக்கு படித்ததில்லை, ஆனால் அந்த ஆயுர்வேதிக்கு மற்ற பேசிக்காக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அந்த மற்ற வைத்தியங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை அவராகவே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அவரே மருந்து கூட தயாரிக்கிறது உண்டாம். அதுக்கேற்றாது அதான் சிலது வாங்கிப்பார், வேறு வழி இல்லை, அவரால் அது வீட்டில் பண்ண முடியாதுன்னு வாங்கிப்பார். அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அந்த பாக்ஸை கையோடு போவார். இப்போ நம்மளாம் வந்து வெத்தலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு பெரியவாளுக்கு போவோம். ஆனால் ஹெல்த் சீனிவாசன் என்ன பண்ணுவார்னா அந்த பாக்ஸ் அந்த மெடிக்கல் கிட் அதை எடுத்துன்னு தான் போவார். அதுதான் அவருக்கு பேர், ஹெல்த் சீனிவாசன் பெரியவா வச்சுருக்கா. ஒரு நாள் வந்து 4th ஜனவரி 1989, அது புதன்கிழமை கார்த்தால 4:45 மணிக்கு பெரியவா முன்னாடி விஸ்வரூப தரிசனத்துக்கு இவர் இருக்கார். பக்கத்தில் ஒரு வயசான மாமா நிற்கிறார். இப்போது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேருக்குள்ளே நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது பெரியவாளுக்கு தெரியாது அப்படின்னு நம்மளாம் மனுஷாலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவா பரமேஸ்வரன்னு யாருக்கும் தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வயசானவர் வந்து அவருக்கு புது பிரிவாளை பிடிக்காதான். நம்மளுக்கு பிடிக்காது என்ன இருக்குது, நம்மளாம் சாதாரண மனுஷர். புது பிரிவாய் எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில் இருந்தவர். அந்த மடத்துக்கிட்டே ஏதோ ஒரு இடத்துலையோ நோ தெரியல, இல்லை வெளியிலையும் இந்த ஸ்ரீனிவாசன் அவருக்கு கொஞ்சம் பழக்கமாச்சு அங்கே மடத்தில் வந்து போய். அதனால் அவர் சொன்னாராம், அந்த வயசானவர், நீங்கள் புது பிரிவாக்கிட்ட போய் தரிசனம் பண்ணி பிரசாதங்கள்லாம் வாங்கிக்க வேணாம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதான் அவர் அவர் ஸ்டேஜ்லேயே இல்லையா புது பிரிவா அந்த மாதிரி இதுக்கு மாப்பிரிவா மாதிரி அவரே நினச்சிக்கிறார். அவரே ஏதோ அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறார். கோபம் வந்து தான் ஸ்ரீனிவாசனுக்கு பொத்துன்னு கோபம் வந்துருத்தான். பெரியவர் வயசானவர்னு கூட நினைக்கலாம். எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நியாயத்துலேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போனால் கோவம் வந்துடும். அதே மாதிரி தான் அவர் கோவம் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு? புது பிரிவாளை நியமித்ததே இந்த மகாபிரிவா தான். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிறது ரொம்ப மட்டகரமாக இருக்குது, வயசாகிடுது தவிர புத்தியே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிருக்கார். அந்த ஆள் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சுருக்குன்னு ஏறி இருக்குமே அவர். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாத 2 பேரும் இப்போ முன்னாடி நிற்கிறா. இது எங்கேயோ நடந்த விஷயம், இது தெரியும். அப்போ வந்து பெரியவா வந்து மகாபெரிவா ஸ்ரீனிவாசன் கிட்ட, அந்த ஹெல்த் சீனிவாசன் கிட்ட கேட்குறாரு, நீ வழக்கமாக எடுத்துகிட்டு வர மருந்து பெட்டி இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டார். இருக்குது பெரியவா அப்படின்னாரு. அப்போது பக்கத்தில் இருக்கிற இவர் சொல்கிறார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரே சொல்ல, பெரியவாளுக்கு இப்படி தெரியும்னா பரமேஸ்வரன். பெரியவா வந்து அந்த வயசானவரை காமிச்சு, இவருக்கு இந்த மனுஷருக்கு உடம்பு சரியில்லை, இங்கே வந்திருக்கார், இவர் கூட போய் அவர் வீட்டுக்கு போய் அவருக்கு மருந்தை கொடுத்துட்டு வரையா அப்படின்றார். பெரியவா சொல்கிறார், என்ன பண்ணுறது,
அவர் எனிமி ஆகிட்டார் இன்றைக்கி. இருந்தாலும் எல் சீனிவாசனுக்கு அப்படி ஒரு நிலைமை ஆகிடுது. சரி பெரியவா அப்படின்னாரு. அந்த வயசானவர் சைக்கிளில் வந்திருக்கார் போல இருக்குது. அவர் போகிறார். இவரும் அவர் கூடயே போகக்கூடாதுன்னு, சில பேர் நம்மளுக்கு பிடிக்கலைன்னா நம்ம கஷ்டம் தான், அதை நிஜமாக பார்க்கவே மாட்டோம் கண்ணால். அந்த மாதிரி அவர் அங்கே போகிறாரு சைக்கிளில். இவரும் சைக்கிளில் தான் வந்திருக்கார். கொஞ்சம் தூரத்தில் எங்கேயோ இருக்கார் இவர், ஒரு இடத்துல காஞ்சிபுரத்தில். அங்கேயும் தான் அங்கே வந்திருக்காரு. இவர் சைக்கிள் எடுத்துன்னு இவர் பின்னாடியே, ஏன்னா அவர் வீடு இவருக்கு தெரியாத, அந்த பின்னாடியே போகிறாராம். போனால் அவர் வீட்டுக்குள்ளே போய் எங்கே நிற்கிறாரோ எடுத்துகிட்டு இவரும் சைக்கிளை போய் நிறுத்திட்டு போனாராம். போயிட்டு அவர்கிட்ட, இந்த பாருங்க மாமா, நீங்கள் மகாபரிவாளோட டிவோட்டி, நானும் மகாபரிவாளோட டிவோட்டி தான். உங்களுக்கு மாத்திரை அவர் தர சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து வேறு எதுவும் பேச வேண்டாம், வாயை தரங்கோ, உங்களுக்கான மாத்திரை நான் அதில் போட்டுருவேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன வந்து இப்படி தான் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கணுமே, உங்களுக்கு என்ன உடம்புன்னு. அதை வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லலை. இருந்தாலும் கேட்டிருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். வயத்தவலின்னு சொல்லியிருக்கலாம், அதுன்னு இல்லை வாந்தின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஜுரம்னு சொல்லியிருக்கலாம், தலைவலின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அவர் இன்டர்வியூ சொன்னது தான் நான் சொல்ல முடியும். அதை நல்லா கேட்டுட்டு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிட்டத்தட்ட குறைஞ்சது 10 தடவையாவது நான் போட்டு கேட்பேன். அவ்வளோதான். அப்போ தான் எனக்கு அது நல்லா புரியும். அது அவர் ஏதோ அவர்கிட்ட என்ன வியாதின்னு அவர் அதில் கேட்டுன்ற மாதிரி சொல்ல, ஆனால் கேட்டிருப்பார். கேட்காம மருந்து கொடுக்க முடியும். அவரை கேட்டிருப்பார், அவர் அதை சொல்லியிருப்பார். அதெல்லாம் நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். வாய் தரங்கோ, நான் உங்களுக்கான மருந்தை வாயில் போடுறேன், நான் வேறு எதுக்கும் வரல, பெரியவா கொடுத்தா சொன்ன ஆர்டர் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னாராம். ஜலத்தை கொண்டு வந்து அந்த மாமி கொண்டு வந்து வச்சுருப்பா. அந்த வயசானவர் யாரோ இருக்கா, அவரோட மாமி. அந்த வாய் தரங்கோ அப்படின்னு வாய் திறந்தாராம். பெரியவாளை வேண்டிப்பாரு. வந்துட்டு வாய் உள்ளே போட்டுட்டு அந்த ஜலத்தை எடுத்து வாயை விட்டுட்டு, சரி வாயை மூடிக்குங்கோ அப்படின்ட்டு நேரம் வெளில வந்தாராம். சைக்கிளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவா அடுத்த நாள் அவருக்கு அந்த வியாதி போக வைக்கிறது யாருன்னா பெரியவா அனுகிரகம் தானே போகும். அடுத்த நாள் 2 பேரும் சொல்லி வச்சா மாதிரி பெரியவா முன்னாடி நிற்கிறா. இவரும் இருக்கார், அந்த பெரிய மனுஷனும் இருக்கார், ஹெல்த் சீனிவாசனும். பெரியவா வந்து அந்த மனுஷரை பார்த்து கேட்டிருக்காரு, வயசானவரை, உடம்பு சரியாக எடுத்தா அப்படின்னு கேட்டார். சரியாக எடுத்து பெரியவா. இதோ இவன் தான் மருந்து தந்தானா அப்படின்னு ஹெல்த் சீனிவாசன் பார்த்து கேட்டார். பெரியவா பேசுகிறத குறுக்கிட்டு சீனிவாசன் சொன்னாராம், பிரசாதத்தை மருந்தை பெரியவா தரல, அதாவது மருந்தை வந்து நான் தரல அப்படின்னா, நான் பெரியவா கொடுத்த மருந்து தான் சரியாக இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறாராம். நீ சும்மாரு, நான் உன்னை கேட்கல அப்படின்னாராம். ஆமாம் இவர் தான் தந்தார்னா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு இடத்துலேருந்து என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாலாம் 2 பேரும். அதுதான் வந்து பெரியவாவுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. ஜெய் ஜெய்சங்கர், ஹரிசங்கர், மகாபிரிபாதேஸ்வர், மகாபிரிபாத